வணக்கம் ஆபிரகாம். சேலம் வீராணம் கோழிப்பண்ணை பஸ் நிறுத்தம் அருகே பசுபதி ஸ்கேன் சென்டர் என்ற நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த ஸ்கேன் சென்டரில் குழந்தைகள் ஆனா பெண்ணா என்ற பாலினத்தை கண்டறிந்து விதிமுறை மீறி தெரிவித்து வருவதாக புகார்கள் சுகாதாரத்துறைக்கு வந்தது. இதனை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதிரடியாக இந்த ஸ்கேன் சென்டரில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது ஆச்சாங்குட்டப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையம் மருத்துவ அலுவலர் முத்தமிழ், தெடாவூர் ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர் கலைமணி ஆகிய இருவரும் இந்த கிளினிக் மையத்தை நடத்தி வந்தது தெரிய வந்தது. மேலும் இந்த ஆய்வில் 3 பெண்களுக்கு கருவில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்று கண்டறிந்து ஸ்கேன் செய்தது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொருவரிடமும் தலா 15,000 வசூலித்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து ஸ்கேன் சென்டரில் இருந்த மிஷினை பறிமுதல் செய்தனர். பின்னர் ஸ்கேன் சென்டருக்கு சீல் வைக்கப்பட்டது. இது தொடர்பாக வாழப்பாடி மருத்துவ அலுவலர் ரமேஷ்குமார் வீராணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் ஸ்கேன் சென்டர் நடத்தி கருவில் இருந்த ஆனா பெண்ணா என்ற விதிமுறையை கண்டறிந்தது அரசு விதிமுறையை மீறி செயல்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து அரசு மருத்துவர் முத்தமிழ், செவிலியர் அம்பிகா மற்றும் 6 இடைத்தரகர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கைகள் எடுத்து வந்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த குற்றத்தில் ஈடுபட்ட அரசு அலுவலர் முத்தமிழ், செவிலியர் கலைமணி, உடந்தையாக செயல்பட்ட கிராம சுகாதார செவிலியர் அம்பிகா ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனிடையே சென்னை சுகாதார அதிகாரிகள், சேலம் மாவட்ட இணை இயக்குனர் நந்தினி, மாவட்ட சுகாதார அலுவலர் சவுண்டம்மாள், யோகநாத் ஆகியோர் தொடர்ந்து விசாரித்தனர். அதில் ஸ்கேன் சென்டருக்கு உடந்தையாக கர்ப்பிணி பெண்களை அனுப்பிய மேலும் 6 செவிலியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இதில் சேலம் ஆத்தூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றிய செவிலியர் வனிதா, வசந்தி, மங்கை, ராணி, கலைச்செல்வி, மகேஸ்வரி ஆகிய 6 பேரையும் சேலம் ஆத்தூர் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் சவுண்டம்மாள் சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து இந்த 9 பேரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆபிரகாம், ஏற்கனவே ஆத்தூர் பகுதியில் சட்டவிரோதமாக ஸ்கேன் மையம் நடந்தது. அதனை பறிமுதல் செய்து அவர்களையும் கைது செய்த நிலையில் சேலத்தில் தற்பொழுது மற்றொரு ஸ்கேன் மையம் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்தது தற்பொழுது கண்டறியப்பட்டுள்ளது. அதுவும் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் இந்த செயலில் ஈடுபட்டது சேலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி.